ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறடிக்கு சில வந்து இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அருணாச்சலம் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த ட்விஸ்டெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையும் ஒரு பாட்டு வேறு படிக்கிறாரு. அதனால் வந்து சீரியல் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அருணாச்சலம் வந்து சொத்தை வந்து பிரிக்கணுன்றக்காக வந்து வக்கீல் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு இல்லையா. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, 2 பேத்துக்கு வந்து விருப்பமே இல்லை, ஒரு ஆளுக்கு மட்டும் தான் விருப்பம் இருக்குது. அப்படின்றப்ப நான் எப்படி வந்து பிரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பிறகு யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம அருணாச்சலம் சொல்கிறாங்க எப்படியா வந்து சொத்தை வந்து பிரிக்கணும் அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு நம்ம ரவி இருந்துட்டு, என்னம்மா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு சொத்தை பிரிச்சா உங்களுக்கு சந்தோஷம் தான் போல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரவி விஜயா பற்றி கேட்குறாங்க. விஜயா வந்து சொல்கிறாங்க, இந்த வீடெல்லாம் நீங்கள் வந்து சொத்தை பிரிக்க முடியாது, நான் கொடுக்கவும் மாட்டேன். பிறகு நீங்கள்லாம் இப்போ சொத்தை பிரித்து கொடுத்த பிறகு என்ன என் புருஷனை வெளியே தரத்த மாட்டேங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சொன்னக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ எப்படியோ மனது சொத்தை பிரித்து கொடுத்தா போதும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜயா பற்றி நம்ம ரவியை கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே அருணாச்சலம் சொல்கிறாரு, நான் இங்கே உள்ள இந்த வீடெல்லாம் பிரிக்க மாட்டேன், எங்கள் அம்மா எனக்குன்னு எழுதி வச்சிருப்பாங்களே அந்த சொத்தை தான் நான் பிரித்து இவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அருணாச்சலம் சொல்கிறாரு. சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள வந்து மனோஜ் வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் சொத்தை பிடிச்சிக்கணும் போலீஸில் கேஸ் போட்டால் எவ்வளோ பிரச்சனை ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னா முத்துக்கும் நம்ம மனோஜுக்கு பயங்கரமாக சண்டை வந்துடுச்சு. சண்டை போட்டு மல்லு கட்டுறாங்க. மல்லு கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வக்கீல இவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டு இந்த பிரச்சனை இதுக்கு மேலே அந்த சொத்தை நான் பிரிக்கிறதுக்கு விவகாரத்தை நான் வந்தேன்னா அப்புறம் இன்னும் பிரச்சனையாக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம அருணாச்சலம் ஃப்ரெண்டு சேர்ந்து வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா இருந்து சொல்கிறாங்க, என்ன தான் செய்ய போகிறீங்கன்னு தெரியலடா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனோஜை பற்றி கேட்குறாங்க. அப்புறம் மனோஜ் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போயிடுறாங்க சண்டை போட்டு. அப்போ இந்த சொத்தை போகிற நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஆக்டிங்லாம் மனோஜ் போட்டுட்டு ரூம்குள்ளே போயிட்டு நம்ம வைறாங்க. இந்த மாதிரி ரோஹிணி வந்து வைறாங்க. எதனால் வைறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருணாச்சலம் வந்து வீட்டில் இல்லைங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம அருணாச்சலம் வந்து மனசு உடஞ்சி வந்து போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் வந்து முத்து வந்து ஒரு பாட்டு வருமேடா பிள்ளைகளுக்காக, அந்த பாட்டை படியேன் அப்படின்னு ஒரு கணாசம் வந்து எழுதியிருப்பார்ல, அந்த பாட்டை வந்து படிக்க சொல்கிறாரு. படிக்க சொன்னோன்னா உடனே வந்து நம்ம முத்து வந்து அழுதுகிட்டே பிள்ளையை பற்றா கண்டீர்னு சொல்லிட்டு அந்த சாங் வந்து படிக்கிறாங்க நம்ம முத்து. படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு நைட்டு இருந்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்து விளையாட போயிட்டார். செல்லையை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து லெட்ரு எழுதி வச்சிருக்காரு. நம்ம முத்து மீனா போய் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. கும்பிடும்போது அவரை காணன்னு சொல்லிட்டு எப்படியா சாமிக்கிட்ட வேண்டாம்னு சொல்லி போனாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு எல்லாருமே வந்து டவுட் ஆகி எல்லாரும் வந்து ஒரு பக்கம் தேட, அவங்களாம் அந்த பக்கம் இந்த பக்கம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விஜயாவும் அந்த இதில் ஒரு டைலாக் பண்ணுங்க, எப்படியாவது என் புருஷன் வரணும், என் புருஷன் இல்லாமல் நான் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா வந்து எப்பயும் போல சொல்கிறாங்க. சொன்னாக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜை வந்து ரோஹிணி வந்து பயங்கரமாக வராங்க. எதுக்கு முத்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு மனோஜ் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனையால தான் இவ்வளோ பிரச்சனை அன்களை வீட்டை விட்டு வெளியே போக வச்சுட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எதுக்கு சொத்தை பிரிக்கிற அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஒன்னால தான் வந்து ரிப்பீட்டாக சொல்கிறாங்க, உன்னையால தான் நீ தானே எனக்கு ஆர்டர் வாங்கி தரேன் அப்படி என்னை ஏமாத்தினா அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி பக்கமே திருப்புறாரு. நான் ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காக கடைசியில் நீ என்னையவே மாட்டி விடுற பாரு, ஆண்டி என்னையே தான் இதுக்கும் சொல்லுவாங்க அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, போய் டாட்டா. இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி கமெண்ட்